பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறார்? இதை நாம சிந்தித்திருக்கிறோமா? இந்த வேத பகுதியை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா, தியானிச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களிடத்துல பேசியிருந்தாருன்னா, கண்டிப்பா இதை குறித்து சிந்தித்திருப்பீங்க. என்னுடைய ஆலயத்தை நீங்க கட்டவே இல்லை, ஆனா நீங்க மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் இருக்கிறது நல்லதா, சரியானதா அப்படின்னு கேட்கிறார். ஆலயம்ங்கும்போது கட்டடமாகிய ஆலயத்தையும் குறிக்கும், ஆலயமாகிய நம்மையும் குறிக்கும். முதலாவது நாம கட்டடமாக ஆலயத்தையே பார்க்கலாமே. கட்டடமாகிய ஆலயத்தை கட்டி எழுப்ப நாம் தயாராக இருக்கிறோமா? கட்டடமாகிய ஆலயம் அப்படின்னா, ஆலயம் கட்டப்படுகிறதற்கான தேவைகளை சந்திப்பது, அதற்கான உடல் உழைப்பு, பண உதவி, அப்படி. இன்னொன்னு, ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிற அந்த பொறுப்பு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல அநேக ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால ஆத்துமாக்கள் கூடி சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில சபைகள்ல அப்படி ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஆலயம் கட்டப்படவில்லை. கட்டடமாகிய ஆலயமும் கட்டப்படல, ஆலயமாகிய நாமும் கட்டப்படவில்லை. நாம எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறோமோ அப்போதான் நாம ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்து ஆலயத்தை கட்ட முடியும். ஆனால் நாம் கட்டப்படாததினாலே அங்கு ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க முடியவில்லை. நாம மலைகளின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உழைப்பு இருக்கணும். உண்மையா இருக்கணும். வாஞ்சையோட, தாகத்தோட, ஏக்கத்தோட இருக்கணும். ஆலயம் கட்டப்படலையே, இன்னும் ஆலயம் எழுப்பப்படலையே. எப்படி நெகேமியாவுக்கு வந்த அந்த தாகம், ஏக்கம். அது போன்ற ஏக்கம், தாகம் நமக்கு வரணும். இது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நம்முடைய ஆண்டவருடைய ஆலயம் எழுப்பப்படணும். கிராமத்துல, நகரத்துல, பெரிய பட்டணங்கள்ல, எல்லா இடங்களிலும் தெருவுக்கு தெரு, மூலைக்கு மூலை ஆண்டவருடைய ஆலயம் எழுப்பப்படணும். அதற்காக நாம வைராக்கியமாய், பிரயாசமாய் ஆலயத்தை கட்ட முன் வரணும். ஏன் இன்னைக்கு ஆலயத்தை கட்ட முடியல அப்படின்னா, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம இன்னும் சரியானபடி கட்டல, கட்டமைக்கல. அதுதான் காரணம். அதனால தான் நாம மத்த ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்து ஆலயத்தை கட்ட முடியல. நம்ம சரீரமாகிய ஆலயத்தை கட்டணும்னா நாம என்ன செய்யணும்? கட்டுறதற்கு ஒரே வழி, இயேசு தான் வழி. அவரிடத்துல முழுமையா நம்மள ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம கட்டப்படுவோம். கட்டப்படுவது என்பது நாம இரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவது. எந்த அளவுக்கு நாம இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறது மாத்திரமல்ல,
ஆலயத்தை கட்டி எழுப்பவும் நாம வாஞ்சையோடு இருப்போம். இல்லன்னா, யாரோ பார்த்துக்குவாங்க, யாருக்கோ இருக்கு பொறுப்பு. சபை மேய்ப்பருக்கு இருக்கு, இல்ல சபை மூப்பருக்கு இருக்கு, இல்லன்னா அந்த குழுவுல இருக்கிறவங்க செய்வாங்க. விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், இன்னும் மென்ஸ் ஃபெலோஷிப், இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன, நம்ம வந்தோமா, போனோமா, அப்படியே போயிட்டே இருக்கோம்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் நம்ம அத சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஆலயம் கட்டுறதுக்கான நேரம் வரல. அதுக்கு நேரம் இன்னும் ஆகும். அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? அப்படின்னு. ஆனா, அத இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நேரம் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நம்மை சுத்தி எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு. விளைச்சல் அதிகமா இருக்கு. அறுவடை செய்ய ஆட்கள் தான் கம்மியா இருக்குது. ஆட்கள் அறுவடை செய்ய தயாராகணும். கதிர்கள் விளைந்திருக்கிறது. அநேக கதிர்கள் நம்மை சுற்றி விளைந்திருக்கிறது. ஆனா, அறுக்க நாம் தயாராகிறோமா? அதற்கு முதலாவது நாம வளரணும்ல. நம்முடைய ஆலயம் கட்டப்படணும்ல. நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டால் தானே அத செய்ய முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஏசப்பாவால் நீங்க மீட்பை பெற்றிருக்கிறீர்களோ, உண்மையாய் பெற்றிருக்கிறீர்களோ, உங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். அதிலேயே உங்கள தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கன்னு. இல்ல, எத பத்தியும் கவல இல்ல, எத பத்தியும் பாரம் இல்ல, எத பத்தின நோக்கமும் இல்ல. நான் எனக்கானத பார்க்குறேன். நான் மாடி மேல மாடி கட்டிட்டு போவேன். எனக்கான தேவைய நான் பார்த்துக்குவேன். அத மட்டும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன மட்டும் நான் பார்த்துட்டு போறேன். என் குடும்பத்த மட்டும் நான் பார்த்துட்டு போறேன்னு நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னா, ஆலயம் கட்டப்பட முடியாது. ஆலயம் கட்டப்படணும்னா எல்லாரும் ஒன்றிணைந்து கட்டணும். இது ஒரு ஐக்கியம். சும்மா ஒரு ஆலயத்த கட்டி எழுப்ப முடியாது. அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கணும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுத்து கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தான் அது நடக்கும். இல்லன்னா அது நடக்காது. அது சாத்தியமில்லை. சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு. "உமது ஆலயத்த கட்டாம நான் எப்படி சாப்பிடுவேன்? எப்படி நான் தூங்குவேன்? எப்படி நான் கட்டில் மீது படுப்பேன்? எப்படி நான் சுகபோகமா வாழுவேன்? என்னால முடியாது. முதலாவது உமது ஆலயத்தை கட்டணும்." அப்படின்னு அவ்வளோ வேதனையோட சொல்றாரு. இந்த வேதனை நமக்கு இருக்கிறதா? இந்த பாரம் நமக்கு இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. இந்த வேதனையும், இந்த பாரமும் நமக்கு இருந்தா, இன்னைக்கு நம்ம எத்தன பேர்ட்ட நம்ம சொல்லியிருப்போம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுக்கு, ஆலயத்தை கட்டுகிறதற்கு, மரங்களை வெட்டி கொண்டு வந்து பிரயாசப்படுகிறதற்கு நாம முயற்சி செய்திருப்போமே! அப்டின்னா தெருவுக்கு தெருவு, கிராமத்துக்கு கிராமம், பட்டணத்துக்கு பட்டணம், மாநிலத்துக்கு மாநிலம் சபைகள் எழும்பியிருக்குமே! ஏன் எழும்பல? இது யாருடைய தவறு? பேர் கிறிஸ்தவர்களுடைய தவறா? மத கிறிஸ்தவர்களுடைய தவறா? பாரம்பரிய கிறிஸ்தவர்களுடைய தவறா? இல்ல. ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்கிற கிறிஸ்தவர்களுடைய தவறு. ஏன்னா உங்களுக்குத்தான் தெரியும். இயேசுவின் அந்த அன்பு, இயேசுவை அறிகிற அறிவு, ஆவிக்குரிய மேன்மை உங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது. பாவம், அவங்க அறிந்திருக்க மாட்டாங்க. எப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அறிய பண்ணுகிறார்களோ, அப்பொழுது அவங்க நம்மை விட பெரிய காரியங்கள, மேன்மையான காரியங்கள செய்வாங்க. ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு வேதனையோட ஆண்டவர் கேட்கிறாரு. "ஏன்பா என் ஆலயம் கட்டப்படலையேப்பா! அது பாழா கிடக்குதே! ஆனா நீ மச்சிமா பாவப்பட்ட வீட்ல குடியிருக்கிறன்றியே! இது எந்த விதத்தில நியாயம்?" அப்படின்னு கேட்கிறாரு. முதலே சொன்னது தான். ஆலயமாகிய கட்டடமும் சரி, ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறதும் சரி, நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் சரி, எல்லாமே கட்டப்படணும். கட்டப்பட்டால் ஒழிய அங்க நம்ம பலன பார்க்க முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.